Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் IPL தான் RCB தான் இஸ்ஸால் கப் நம்தே தான். இஸ்ஸால் கப் நம்தே உண்டே, அது போக போக தான் தெரியும். பிளேயிங் 11 என்னை பொறுத்தவரை பிளேயிங் 11 இப்படி தான் இருக்கும். ஓவர்சீஸ் பிளேயரோட சேர்த்து சொல்கிறேன். நிறைய பேர் எடுத்து வச்சுருக்காங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த வீடியோவை. ரைட், நிறைய பேர் கேட்டிங்க RCB என்ன சார் பேச மாட்டிங்களா அப்படி இப்படின்னு. எப்படி பேசாமல் இருப்போம்? எல்லா டீமும் பற்றி பேச போகிறோம். 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். ரைட், எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ஸ்குவாட் எடுத்தது நல்லா இருக்கா, இன்னும் யார் எடுத்தது நல்லா இருந்திருக்கும், வில் ஜாக்ஸை விட்டுருக்கூடாதா, இந்த மாதிரி என்னென்ன அபிப்பிராயம் இருக்குது டக்குன்னு சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபேப் டு பிளஸி, நான் 2 மாதம் முன்னாடி சொன்னேன் ஃபேப் டு பிளஸி RCB ரிட்டைன் பண்ண மாட்டாங்க, சிஎஸ்கே எடுக்க மாட்டாங்கன்னு. பேர் இருக்குது, லைக் இன் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாம் போச்சு. எப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் 3-4 வருஷம் விட்டிங்களோ எல்லோரும் தோனி ஆகிட முடியாது. தோனிகிட்ட வந்து பிளேயரை மென்டர் பண்ணுற ஸ்கில் ஆகட்டும், கீப்பிங் ஸ்கில்லு, இன்னும் லீடர்ஷிப்புக்கு ஹெல்ப் பண்ணுவார் கைக்வாடுக்கு. ஃபேப்லாம் அப்படி கிடையாது. அதெல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா லீக் வர விளையாடிட்டு இருக்காரா. எனிவே, இப்போ இவங்களுக்கு கேப்டன் வேறு இல்லை, அதனால தான் இதை சொல்கிறேன். இந்த பில்டப்பு ஃபேஃபை பற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு நல்ல பிக் ஒன்று எடுத்தாங்கன்னா அது ஃபில் சால்ட் தான் சொல்லுவேன். ஆமாம், அந்த ஃபில் சால்ட்டை நான் போன சீசனே சிஎஸ்கே எடுக்கணும்னு சொன்னேன், எடுக்கல. அவர் கேகேஆரை போய் கப்பு ஜெயிச்சு கொடுத்துட்டு இதை வச்சுக்கொண்டு கிளம்பி போயிட்டார். இது கூட ஒரு நேர் சொல்லி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எனிவே, Phil Salt and close your eyes, விராட் கோலி. எஸ், விராட் கோலி தான் ஓப்பன் பண்ணுவார் அலாங் வித் Phil Salt. யாருக்காக கப்பு இருக்கோ இல்லையோ விராட் கோலிக்கானும் கப்பு ஜெயிங்கப்பா. ஆமாம் ராஜா. 3வது வந்து ரச்சத் படிக்கிட்டார். ஏன்னா அவரை ரீட்டைன் வேறு பண்ணாங்க. ஃபியூச்சர் கேப்டன் மெட்டீரியல். ஹூ நோஸ், இந்த டீமுக்கு அவர் கேப்டனாக கூட இருக்கலாம். அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். அவரா இல்லை திரும்ப விராட் கோலி எடுத்துக்கிறேங்கிறா கேப்டன்சி, எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா வேறு யாரும் கேப்டன் மெட்டீரியல் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல இந்த டீமில். ஸோ ரஜத் படிட்டர் கேப்டனாக கூட இருக்கலாம். எப்படி ருத்ராஜ் கைக்வாட்லாம் வர நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஜெனரேஷன், அதில் ஃபிட்டாக வர ரஜத் படிட்டர். ஸோ யூ மைட் பி த கேப்டன் நினைக்கிறேன். உங்கள் கருத்து ஏதாவது சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன சார் தெரியும், கோலி இல்லைன்னு பரவாயில்ல, Phil Salt தான் கேப்டன் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட், நம்பர் 4. எஸ், இம்பார்ட்டன்ட் பொசிஷன் லியாம் லிவிங்ஸ்டன். ஆப்ஷனுக்கு முன்னாடியே சொன்னேன், ஜஸ்ட் கோ ஃபார் ரிஷப் பந்த் ஆர் பட்லர். ஹெவி ப்ரைஸ் போங்க, 83 கோடி இருக்குது. ஆல் அவுட் போய் ஒரு நல்ல பிளேயர் எடுத்து வச்சுங்க கேப்டன் மெட்டீரியல்னு. கேட்கலையா? இப்போ ரிஷப் பந்தும் விட்டாங்க, பட்லரும் விட்டாங்க. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் வாஸ் வெரி குட் பிளேயர் அண்ட் இஸ் நாட் அ கேப்டன் மெட்டீரியல், பட் அண்ட் மோர் ஓவர் இஸ் இங்கிலீஷ் பிளேயர். ஸோ திடீர்னு நான் ஆஷஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ண வரமாட்டேன்னு சொன்னாலும் சொல்லலாம், ஐ டோன்ட் நோ. ஏன்னா 5வது யாருப்பா, ஜேக்கப் பெத்தல் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்காரு. ஏன் இவர் கேட்பீங்க நீங்கள், ஏன் எதுக்கு பின்ன எடுத்தாங்க? அதுக்காக சொல்ல, டிம் டேவிட் தானே நிறைய பேர் வருவீங்க. டிம் டேவிடுக்கு இந்த லெவலில் எனக்கு இடம் இல்லை. நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள், ஏன் இல்லை நான் காரணத்துக்கு சொல்கிறேன். ரீசனிங்கோட நீங்களும் ரீசனிங்கோட சொல்லுங்கள். இந்த 5வது ஜேக் பெத்தல் இருக்கார்ல, இஸ் அ லெஃப்ட் ஹேண்டர். அது ரொம்ப முக்கியமான விஷயம். லெஃப்டி வேறு, பிக் 6 அடிக்கக்கூட ஒரு சிவம் துபை மாதிரி மிட் விக்கெட்லலாம். அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அக்சர் பட்டேல் மாதிரி வர பொலி போடுவார். ஜடேஜா மாதிரி இல்லை, அக்சர் பட்டேல் மாதிரி. ஏன்னா ரவுண்ட் ஆர்ம் ஆப்ஷன், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் வேறு. அண்ட் சின்ன கிரவுண்டு சின்ன சுவாமி. அண்ட் இப்போ ஹிட்டிங் எபிலிட்டி நிறைய இருக்குது. எல்லாத்தோட இவர் லெஃப்டி, அதனால தான் டிம் டேவிடுக்கு பிறகு இவரை வச்சுருக்கேன். ஏன்னா அடுத்தது வராருல 6ஆம் நம்பர் வந்து ஜிதேஷ் சர்மா. இந்த டாப் 6ல் ஒரு லெஃப்டி டிம் டேவிட் எடுத்திங்கன்னா ஒரு லெஃப்டி கூட இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லெஃப்டி வேணும். எதுக்காகன்னு கேட்பீங்க. எத்தனை பேர், என்ன எல்லாருக்கும் தெரியும், இல்லைன்னு தெரியாது உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் போலரோட ரிதம் மாறும், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட், இந்த பக்கம் வரணும் அந்த பக்கம் வரணும். 1 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க, ஓவர் டு ஓவர், அதுக்குள்ளே மாற்றி ஆகணும் ஃபீல்டர்லாம். அண்ட் சில பேர் குட் லெஃப்ட் ஹேண்டர் போலிங் போடுறா, சில பேர் பேடு லெஃப்ட் ஹேண்டர் போலிங் போடுறா. அதனால தான் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்டர்லாம் எலிகென்ட்டு, ரொம்ப பேசப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க பாருங்களேன். யுவராஜ் சிங் ஆகட்டும், பிரையன் லாரா ஆகட்டும், ஆலன் பார்டர் ஆகட்டும், ஒரு ஸ்டேஜில் சயித் அன்வர், ஆமிர் சோஹேல், ஏன்னா சுரேஷ் ரெய்னா மறந்துட்டேன். ஆமாம், சனத் ஜெயசூர்யா, இவங்க எதனால நிறைய ஸ்கோர் பண்ணாங்கன்னா பிகாஸ் தே ஆர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ரைட் ஹேண்டரே நீங்கள் வந்து இப்போ நெட்ஸில் போலிங் போட்டு ஆப்போனண்ட்டு லெஃப்ட் ஹேண்டர் வரும்போது திணறுவாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்ல லெஃப்டி ரொம்ப முக்கியம். டிம் டேவிடுக்கு இந்த 7ல் டாப் 6ல் இடம் இல்லை. ஸோ 6வது ஜிதேஷ் சர்மா, அவரை எடுப்பாங்களா? கண்டிப்பாக எடுத்து அவனை 11 கோடி எதுக்கு கொடுத்தாங்க? பின்ன 11 கோடி கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்க. அது கூட போயிருக்கலாம்ல, பட்லர் இருக்கலாம். இனி இருக்கட்டும், இவரும் கீப்பர் பாசிபிள் தான். தேவைப்பட்ட இவரும் இல்லை Phil Salt யாராவது ஒருத்தர் கீப்பிங் பண்ணலாம். 7வது குணால் பாண்டியா, ஹார்திக் பாண்டியா பிரதர் தான், அவர் தான். அவர் லெஃப்டி தானே இருப்பீங்க. அவர் லெஃப்டியோட ஒரு ஃப்ளோட்டர். அவர் நம்ம சம்டைம் பேட்டிங் வரும், சம்டைம் 1 ரன் வருவார், 2 ரன் வருவார், 3 ரன், எப்போ வருவார், யார் வருவார், எங்கே வருவார் யாருமே தெரியாது. அதனால் நீங்கள் குணால் பாண்டியா இஸ் மோர் அஸ் அ போலர் தென் அ பேட்ஸ்மேன். 7ஆம் நம்பரில் அவர். ஸோ இருந்தாலும் டாப் 7ல் 2 லெஃப்டின்னு வச்சுங்களேன். டிம் டேவிட் இதனால் ஃபிட் ஆகல. 8ஆம் நம்பர் புவி, எக்ஸ்பீரியன்ஸ். பட் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஸ்விங்கு கிங்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் டோர்னமெண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச்சே எடுத்து பாருங்கள். 2008 ஃபஸ்ட்டு மேட்ச்சே பிரண்டன் மக்கள் 189 அடிச்சார் இந்த கிரவுண்டில் தான். டமால் டிமின் RCBக்கு எதிராக கேகேஆருக்கு விளையாடும்போது. பார்ப்போம் புவி ஃபேக் அண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கா தெரியல. அப்புறம் ஹேசல்வுட், கண்டிப்பாக அவர் எடுக்கணும். ஏற்கனவே இங்கே விளையாண்டார் நினைக்கிறேன், இல்லைன்னா கரெக்ட் பண்ணுங்கண்ணே. ஓவர்சீஸ் பிளேயர்.
8 9 ஆச்சா. நம்பர் 10 சுயேஷ் சர்மா. அவர் இஸ் அ வெரி குட் பவுலரா, மிஸ்ட்ரி பவுலர். அவர் கேகேஆரில் இருந்தார். எதுக்கு இவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. கேகேஆர் எனிவே இப்போ உள்ள சுச்சுவேஷன் பேச சுயேஷ் சர்மா விளையாடுவார் நம்பர் 10. நம்பர் 11 யஷ் தயால். ஏன்னா ரீட்டைன் பண்ணாங்க லெஃப்ட் ஆம் பாஸ் பவுலர். இம்பாக்ட் பிளேயர்னா நீங்கள் வந்து ஸ்வப்னில் சிங் இல்லைனா ராசிக் சலாம் தார், அவரை கூட நீங்கள் வச்சுக்கலாம், யாரும் வேணாம். போலிங்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், யஷ் தயால் 3, சுயேஷ் சர்மனால குணால் பாண்டே, இந்த 5 சொல்லியிருக்கேன். தேவைப்பட்டால் அவங்களுக்கு அந்த ஜேக்கப் சொன்னல, அவர் கூட பவுலிங் போடுவார். லியாம் லிவிங்ஸ்டன் ஆல்சோ பார்ட் டைம் பவுலர், யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கப்னு கேட்பீங்க. பேக்கப் கேட்கும்போது நீங்கள் ஹேசல்வுட்டுக்கு பேக்கப்புக்கு வந்து நுவான் துஷாரா, அந்த மலிங்கம் பாரி போட்டதில்ல, அவர் போன சீசன் எம்ஐ இருக்காங்க, என்னன்னு தெரில, எம்ஐல எல்லாம் எடுத்தால் இங்கே வந்துடுறாங்க. கேமரன் கிரீன் அப்படி தான் வந்தார். ஸோ லுங்கினி இடி அவர் வேறு இருக்கார் பேக்கப்பில் ஹேசல்வுட்டுக்கு. லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பேக்கப்புக்கு அப்போ அப்படி இருக்கார்ல ரொமாரியா ஷெப்பர்ட். ஆமாம், அவரும் மும்பை இந்தியன்ஸ் இங்கே வந்துட்டார் டக்குன்னு. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டீம்லேருந்து பைப் வாங்கினாங்க ஆப்ஷனுக்கு முன்னாடி போன சீசனில். எனிவே அப்படி இல்லைன்னா டீம் டேவிட கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்டே வேணாப்பா, ரைட்டே போதும் இப்போ அடி போலாடு மாதிரினா ஓகே, யூஸ் இம். மும்பையை எதுக்கு அவர் விட்டாங்கன்னு தெரில எனக்கு. டீம் இது வர மும்பையோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ரைட். இப்போ தேவதத் படிக்கல் எங்கே சார் அப்படிங்க. தேவதத் படிக்கல் இந்த லெவல் எனக்கு எங்கேயுமே ஃபிட் ஆகலை. பிகாஸ் நல்ல பிளேயர் தான், பட் ஸ்ட்ரைக் ரேட் 130, இந்த 128 130 வேலைக்கு ஆகுது. இன்னும் 170 180. சரி, ஆங்கர் ரோல் பண்ணிட்டு போகிறாருங்க. அதுக்கு தான் கோலி இருக்காரு மேலே ஆங்கர் பண்ணுறதுக்கு. அவர் ஓப்பன் பண்ணால் நிற்பார் தேவைப்பட்ட 17-18 ஓவர் வரைக்கும். ஸோ 2 பேரும் நின்ட்டாங்கன்னு வச்சுக்க 17-18 ஓவர். தென் ஸ்கோர் யார் பண்ணுறது? ஹிட்டிங்கு கோலி அடிச்சிடுவார். பட் இவர் அதனால் கோலி வில் டேக் கேர் ஆஃப் தட் ஆங்கர் ரோல். அதனால் கவலைப்பட வேணாம். பட் தேவதத் படிக்கல் நீங்கள் எங்கேயும் எனக்கு ஃபிட் ஆகலை. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எங்கேயா ஃபிட் ஆகிறோன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டு வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 10 பேருக்கு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.